அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐந்தாண்டு திட்டம், அதாவது இந்திய பொருளாதாரம் ஐந்தாண்டு திட்ட ஒரு மாதிரிகள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய எக்கனாமிக்ஸ், அதாவது டிஎன்பிசி சிலபஸில் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற சிலபஸ்லேருந்து 20 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி நியூ பேட்டர்ன் படியில். அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக என்ன இருக்கும்னா, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ஓகேவா அப்படின்றப்ப அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ எக்கனாமிக்ஸு அந்த தமிழ்நாடு வளர்ச்சி 20 கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு முந்துமே எக்கனாமிக்ஸ் ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் என்பது கேட்பாங்க. 5 கொஸ்டின் குறைஞ்சது அதே 5 கொஸ்டினாச்சும் கேட்பாங்க. அப்படி அப்போ இருந்துச்சு. ஸோ அப்போவையுமே ஐந்தாண்டு திட்டம்ங்க. நான் சொல்லக்கூடியது நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி நேற்று கிடையாது, எப்பயுமே டிஎன்பிஎஸ்சியில் ஐந்தாண்டு திட்டத்தில் 1 அல்லது 2 கேள்வி உறுதியாக கேட்பாங்க. ஆனால் எளிமையாக கேட்பாங்க. புக்கில் இருக்க மட்டும்தான் கேட்பாங்க, அவுட் ஆஃப் புக்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஸோ ஓகேவா, அப்படி ஐந்தாண்டு திட்டங்கள் என்பது நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் என்பது ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு திட்டங்க. ஓகேவா, அதனால் ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரும் படிக்காமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. போனாலும் 1 or 2 கொஸ்டின் விட்டுருவீங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே இதை படிச்சிருப்பாங்க. ஓகேவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, எல்லோரும் பாருங்கள். இன்னொரு விஷயம், எல்லாம் லைக் பண்ணால் பார்த்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். நியூவாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய தகவல்கள் நம்ம சொல்ல போகிறோம். ஐந்தாண்டு திட்டம், இதுக்கான அடித்தளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவில் திட்டக்குழு திட்டமிடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி வீடியோ நீங்கள் பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகேவாங்க. அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதை முடிச்சுட்டு பார்த்தாலும் ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள், அதற்கும் ஒரு வீடியோ இருக்குது, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸையும் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் திட்டக்குழுனா என்ன அப்படியும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோ பார்ப்போமா. அதாவது பொருளாதார திட்டமிடல். இப்போ ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்லங்க. ஐந்தாண்டு திட்டம்னா என்ன? 5 5 திட்டம்னானது திட்டம் போடுறது. அதாவது 5 வருஷத்துக்கு திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் போடுறாங்க? பொருளாதார ரீதியாக திட்டம் போடுறாங்க. அதனால தான் இதை பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாங்க? ஸோ பொருளாதார ரீதியாக திட்டம் போடுறதுனால தான் பொருளாதார திட்டமிடல். எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம நாட்டில் வளங்கள் கம்மி கிடையாது. நம்ம நாட்டில் நிறையா மலைகள் இருக்குது, காடுகள் இருக்குது, நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பூமிக்கடியில் இருக்கக்கூடிய தங்கம் அந்த முதற்கொண்டுமே இருக்குது, நிறையா வளங்கள் இருக்குது. எல்லா வளங்களையுமே யூஸ் பண்ணி உடனே முன்னேற்றம் அடைஞ்சிடலாமே நம்ம நாடு. ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க? யூஸ் பண்ணக்கூடாது. தீர்ந்து போச்சுன்னா அடுத்த நாட்டில் நம்ம கையேந்தி நிற்கணும். அதுக்காக எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரையறுக்கப்பட்ட அளவிலான, அதான் அதோட பொருள். அதாவது ஒரு குறிப்பிட்டது பயன்படுத்துவோம்ப்பா, போதும், அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம எப்படி முன்னேறது, இந்த குறிப்பிட்ட விஷயத்தை வச்சு நம்ம எப்படி முன்னேறது, அதைத்தான் சொல்கிறாங்க. வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட, ஒரு குறிப்பிட்ட அளவிலான வளத்தை வச்சு திறம்பட பயன்படுத்தி நம்ம என்ன இலக்கு, அதாவது நம்ம என்ன விரும்புகிறோம், சரி நம்ம நாட்டுக்கு இது நடக்கணும், இதான் நம்மளுடைய விருப்பம் அப்படின்றத நம்ம எப்படி அடையணும் அப்படின்னு ஒரு 5 வருஷத்துக்காக பிளான் போடுறாங்க. அந்த பிளானை தான் என்ன சொல்கிறாங்கன்னா 5 வருட திட்டம், ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாங்க. ஸோ இந்த 5ஆண்டு திட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம்ல, நம்ம நாடு ஐந்தாண்டு திட்டம்னு அதாவது நம்மளாக யோசிச்சு நம்மளாக போடுறதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம நாடு முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுருந்தப்ப அப்போ இருந்த பெரிய நாடுகள் பார்த்தோம்னா நம்ம ரஷ்யா, அமெரிக்காலாம் அப்போ பெரிய நாடுகள். ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம ரஷ்யா என்ன பண்ணுறாங்க பார்த்தோம்னா 7ஆண்டு திட்டம் போட்டிருக்காங்க அவங்க நாட்டில். ஸோ 7 வருஷத்துக்கு ஒரு எக்கனாமிக் லெவலில் அவங்க நாட்டை முன்னேற்றணும் அப்படின்றக்காக ஒரு பொருளாதாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நாட்டுக்கு 7 ஆண்டு வேணாம், நம்ம ஒரு 5 ஆண்டுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி சரி அவங்ககிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது. அந்த 5ஆண்டு திட்டம் என்பது ரஷ்யாவிடம் பெறப்பட்டது. ஆனால் ரஷ்யாவில் 7 வருஷத்துக்கு திட்டம் போடுவாங்க, நம்ம 5 வருஷத்துக்கு திட்டம் போடுறோம். ஓகேவாங்க. ஸோ ரஷ்யாவிடம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த 5ஆண்டு திட்டத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இது வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டம் என்பது போட்டிருக்காங்க. எத்தனை போட்டிருக்காங்க? 12 ஐந்தாண்டு திட்டம் போட்டிருக்காங்க. இதில் இறுதியான ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்டோம்னா 12வது ஐந்தாண்டு திட்டம். எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க நம்பளே. அதோட காலம் என்ன பார்த்தோம்னா 2012 to 2017. இந்த காலம் முக்கியமாக கேட்டிங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானதுங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியம். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய அரசு இப்போ, அதாவது 1950 நம்ம ஜவஹர்லால் நேரு மார்ச் 5 இந்தியா திட்டக்குழு போட்டு ஐந்தாண்டு திட்டம் செயல்படும் சொல்லி
1951 ஏப்ரல் 1ஆம் தேதி செயல்பட ஆரம்பிச்சிச்சுங்க முதல் ஐந்தாண்டு திட்டம். 51 நம்ம நாடு குடியரசு ஆனப்போ 50 அப்போ திட்டம் போட்ட திட்டம் 2015 எப்போ கிட்டத்தட்ட ஒரு 65 வருடங்களாக நம்மளுடைய வழக்கத்தில் இருந்த இந்த ஐந்தாண்டு திட்டத்தை நம்ம பிரதமர் மோடி தற்போது இருக்கக்கூடிய பிரதமர் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார்னா நிப்பாட்டுற அந்த திட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திட்டத்தை கொண்டு வா, எத்தனை நாளைக்கு பழசை வச்சு நம்ம முன்னேற முடியும், புதுசாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டு என்ன கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நிதி ஆயோக். ஓகேவாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதுவுமே நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை எப்போ கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2015 ஜனவரி 1ஆம் தேதி அதை என்ன பண்ணுறாரு, ரிலீஸ் பண்ணுறாரு. இனிமேல் நம்ம நாட்டில் ஐந்தாண்டு திட்டம்லாம் கிடையாது, நிதி ஆயோக்னு ஒரு விஷயம், இதை வச்சு நம்ம நாடை முன்னேற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இங்கிலீஷில் இருக்காங்க பாருங்கள், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதை ஏன் நான் குறித்து வச்சுருக்கேன்னா இது ஒரு தடவை அப்ரிவேஷனில் கேட்டாங்க. 2020 எக்கனாமிக்கில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த தமிழில் நிதி ஆயோகம் கொடுத்துட்டு இதற்கான விளக்கம் என்ன அப்ரிவேஷன். ஸோ அதனால் எல்லோரும் இதை படிச்சுக்கோங்க. ஓகேவாங்க, அவ்வளோதான். இப்போ முதல் ஐந்தாண்டு திட்டம், இந்த ஐந்தாண்டு திட்டம் படிக்க முன்னாடி ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. எல்லா ஐந்தாண்டு திட்டமே முக்கியம். ஐந்தாண்டு திட்டம் 11ல் 2 பக்கத்துக்கு தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம். வருஷம் முக்கியமாக கேட்டிங்கன்னா இந்த வருஷம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பொறுத்துக்களாக வைப்பாங்க. ஓகேவா, இதில் எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா படிச்சுக்கோங்க. பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் ஐந்தாண்டு திட்டம். அதாவது முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1951 நம்ம சொன்னோம்ல ஏப்ரல் 1 ஆரம்பிக்குதுன்னு. ஒரு நிதியாண்டு என்பது என்னன்னு கேட்டாங்கன்னா ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும். புரியுதாங்க? வருஷம் 24 இந்த வருஷம் ஏப்ரல் 1 2024 ஏப்ரல் 1 மார்ச் மாதம் 2025 மார்ச் 31 வரும் பாருங்க, அதுதான் ஒரு நிதியாண்டு நம்ம இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறது. புரியுதாங்க? ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம இது நடந்திருக்குங்க. என்னது முதல் ஐந்தாண்டு திட்டம் ஸ்டார்ட் 1951 to 1956. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாரட் டோமர் மாதிரி, அதாவது ஹெராட் டோமர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹெராட் டாமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பல பேர், அதாவது இங்கிலீஷில் ஒரு மாதிரியும் தமிழ் ஒரு மாதிரியும் இருக்கும், அதை பார்த்தா தெரிஞ்சிடும். என்னங்க ஹாரோட் டாமர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் தான் இந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கான ஒரு அட்டவணை மாதிரி வச்சு கொடுத்தாரு. எங்க இப்படி பண்ணால் நல்லா இருக்குங்க, ஸோ நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு ஒரு பிளான் பண்ணி நிறைய பேர் பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இவர் பிளான் ஓகேவாக இருந்துச்சு. சரி, இவர் கரெக்டாக இவரோட பிளான் கரெக்டாக இருக்குது, அப்போ இவருடைய எக்ஸாம்பிள் நல்லா இருக்குது, அப்போ இதை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய மாதிரி என்னது ஹராட் டோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டு முதல் ஐந்தாண்டு திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டது. ஓகேவாங்க, முதல் ஐந்தாண்டு திட்டம் நம்ம நாட்டில் ஃபஸ்ட்டு எதுக்கு ஐந்தாண்டு திட்டம் முக்கியத்துவம்னா முதல் சாப்பாடு தானே முக்கியம், அதனால் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்பட்டது. சரி, இது வெற்றி அடைஞ்சிச்சா? முதல் திட்டமே நமக்கு வெற்றி தான். இந்தியாவில் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு திட்டம் ஐந்தாண்டு திட்டம், தோல்வி கிடையாது, முதல் திட்டம் வெற்றி. ஓகேவா? ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் தோல்வியாக வெற்றியான்னு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? வெற்றி அப்படின்னு போடணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே பாருங்களேன், இலக்கை விட அதிகம் 3.6% வளர்ச்சி விதத்துடன் வெற்றி பெற்றாங்க. அந்த இலக்கு ரொம்ப 3.6க்கும் கம்மியாக வச்சுருக்காங்க, அது புக்கில் இல்லை, ஸோ நம்ம விட்டுறலாம். ஓகேவா? அதாவது இலக்கு எவ்வளோ வச்சுருக்காங்க அதை விட கூட 3.6% வளர்ச்சி விதத்துடன் வெற்றி பெற்றது, இலக்கை விட அதிகம், நல்ல வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெற்றி பெற்றது. செகண்ட் பார்த்துடலாம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் காலங்கள் ரொம்ப முக்கியம். 1956 to 61, அது 51 to 56, 56 முடியுதுல, 56 மார்ச் 31 முடியும். இது உடனே 56 ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆயிரும். அவ்வளோதான். புரியுதாங்க? இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹராட் டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது. இது பிசி மகலனோபிஸ் புள்ளியியலின் தந்தையும் கூட புள்ளியியல் ரிலேட்டடாக அவர் சொல்லுவாங்க. ஓகேவா? புள்ளியல் தந்தைன்றவர் ஏஆர்பி சார், இவரும் புள்ளியல் ரிலேட்டடாக வருவார். ஸோ இவர் பிசி மகலனோபிஸ் மாதிரி இவர் தான் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் இப்படி பண்ணுங்க நமக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துருக்காப்புல, ஒரு மாதிரி காமிச்சிருக்காரு. சரி, இவர் சொன்னது கரெக்டுன்னு சொல்லி இவருடைய இதை ஏற்றுக்கிட்டாங்க. இதுவும் டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஓகேவாங்க? இதோடைய முன்னேற்றம் என்ன பார்த்தீங்கன்னா, சரி சாப்பாடு முக்கியம், வேளாண்மை வச்சோம், ஜெயிச்சாச்சு, சூப்பர். அப்போ ரெண்டுக்கு என்ன பண்ணுவோம்? வேலை பார்க்குறோம். அப்போ வேலை வேணும், அதுக்கு என்ன பண்ணணும்? தொழில் முன்னேற்றம் வேணும், அப்போ தொழிலை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி தொழில் முன்னேற்றத்துக்கு மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னதான் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம். ஓகேவா? ரெண்டாவது திட்டம் அது தொழில் முன்னேற்றம். இது என்ன பார்த்தீங்கன்னா 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. இந்த 4.1% படிக்கணுமா கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம், படிக்கணும். ஓகேவாங்க? 4.1%, அது தானே 3.6 + 5 கூட்டினா 4.1 அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4.1 வெற்றி பெற்றது. ஃபஸ்ட்டு திட்டம் நமக்கு வெற்றி, செகண்டும் வெற்றி. ஓகேவா?
அடுத்து 3வது ஐந்தாண்டு திட்டம் என்ன சொல்கிறாங்க, இதோடைய காலம் 1961 டு 1966. இது முழுமையாக செயல்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்னென்னா பார்த்துட்டு சொல்லவா. இத்திட்டம் அதாவது 3வது ஐந்தாண்டு திட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா காட்கில் திட்டம். அதாவது காட்கில் திட்டம் என அழைக்கப்படும் திட்டம் என்ன, 3வது ஐந்தாண்டு திட்டம், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டத்துடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த குறிச்சிருக்கேன் பாருங்கள், கீழே பார்த்துக்கோங்க. சுதந்திரமான பொருளாதாரம். என்னது, சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலை. பழைய புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம். சுயம்னாலும் சொந்தம்னாலும் ஒன்று தான், ஓகேவாங்க. ஸோ ரெண்டுமே ரைட்டு தான். அதாவது என்னது, சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம் அல்லது சொந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்துதல். அதாவது 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன, இல்லை காட்கில் திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை தான் போடணும். சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம் நிலையை ஏற்படுத்துதல் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடணும். அதுக்கப்புறம் இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் 1962 எப்போ 1962 போர் வந்துடுதுங்க. அந்த போர் வந்ததன் காரணமாக வளர்ச்சி இலக்குன்னு சொல்லி 5.6% வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் அந்த திட்டத்தில் 3.6 அடித்து ஜெயித்தோம், செகண்ட் அதில் 4.1 வந்துச்சு, அதோட 0.5 ஜெயித்தோம் என்ன, ஓகேவா. ஸோ அப்படின்றப்ப நம்ம இதுலேயும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சி 5.6 வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை வந்தது காரணமாக நம்மளால் அந்த ஐந்தாண்டு திட்டத்தில் ஜெயிக்க முடியல, ஜெயிக்க முடியல, முழுமையாக கொண்டு போக முடியல, அப்படியே பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஓகேவாங்க. வளர்ச்சி இலக்கை அடைய முடியவில்லை, பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதாவது அடைய முடியலையும் கூட வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ அடைய முடியலை, பாதிலே ஸ்டாப் பண்ணலை, ஆனால் அடைய முடியலை, அவ்வளோதான், அடைய இயலவில்லை. தோல்வி தான், 3 தோல்விங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 தோல்வி, 1 2 வெற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2மே வெற்றி, 3 தோல்வி 4 தோல்வி, 3 4 தோல்வி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திட்ட விடுமுறை காலம். இது கேட்பாங்க 1966 டு 1969. ஏன் இதை திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் முதல் என்ன சொன்னாங்க, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர், அதனால தான் 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் தோற்று போயிட்டாங்க இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. இந்தியா தோக்கல, இந்திய பொருளாதாரத்தில் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சு சொன்னாங்களா. இப்போ இது என்னென்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்துருச்சான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் 3ஆம் ஐந்தாண்டு தோற்று போச்சோம். ஏன்னா 3ஆம் ஐந்தாண்டு திட்டமும் தோற்று போயிட்டோம், இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் வேறு போர். ஸோ போரில் வந்து காசுலாம் சண்டை போட்டு காசு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, 3 வேறு தோற்று போயிட்டோம். அப்போ என்ன பண்ணுறது, சரி ஐந்தாண்டு திட்டம் நமக்கு வேணாம், ஓகேவாங்க. அதனால் திட்ட விடுமுறை, அதாவது திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் தான் பாகிஸ்தான் போர், இந்த தோல்வியும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. கூட்டுற காரணத்தில் வைக்கலாம் இந்த கேள்வியை. அடுத்து இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள். அப்போ 5 வருஷத்துக்கு வைக்க வேணாம், இப்போதைக்கு வருஷ திட்டம்னு ஒன்று போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு வருஷம் ஒரு திட்டம் போடுறாங்க. ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்சார் துறைகளுக்கும் தொழில்துறைகளுக்கும். ஏன் ஓராண்டு திட்டம் கொண்டு வந்து வேளாண்மை, தொழில்சார் மற்றும் தொழில்துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு திட்டத்துக்கு வேளாண்மை முக்கியத்துவம் கொடுத்தோமா, அதனால் ஜெயித்தோம். செகண்டு தொழில் முன்னெடுத்து கொடுத்தோம், அதிலும் ஜெயித்தோம். அதனால் நம்ம இன்னொரு விஷயம் பண்ண வேணாம், 3ஆம் ஐந்தாண்டு என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் வேளாண்மைக்கும் தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம்னு அந்த திட்ட விடுமுறை காலங்களில் கொடுத்தாங்க. இதெல்லாம் எல்லாமே முக்கியங்க, ஒரு பாயிண்ட் கூட முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்து 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1969 டு 1974 வரைக்கும் காலங்கள். இந்த திட்டமும் தோல்வி தான், புரியுதா. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிலையான வளர்ச்சி, நிலையாக வளரணும், உடனே வளர வேணாம் நம்ம, ஆனால் ஸ்டாண்டர்டாக வளரணும். நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதலாகும். என்ன சொல்கிறாங்க, நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை அடைதல். எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் கேட்டாங்கன்னா 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம், புரியுதா. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த திட்டத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா வளர்ச்சி இலக்கு என்ன வச்சாங்கன்னா 5.7%. நம்ம 5.6 வச்சே 3ல் தோற்று போயிட்டோம், ஆனால் 4ல் அதோட பாயிண்ட் 1 கூட்டுறாங்க, 5.7 வைப்போம், அப்பையும் தோற்று போகிறோம். என்ன நடக்குது, 3.3% தான் நமக்கு கிடச்சிது. 5.7 வச்சு 5 வந்து வந்தால் கூட சந்தோஷப்பட்டுருப்பாங்க. பட் 3.3 வந்து ரொம்ப பாதிக்கு பாதி வந்து தோற்ற போன மணிக்கு ஆகிப்போச்சு. ஸோ 4ம் தோல்வி தான். அடுத்து 5ஆம் ஐந்தாண்டு திட்டங்க காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1974 டு 1979. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா வேளாண்மை தொழில்துறை, அதாவது மறுபடியும் ஏன்னா 3 தோற்று போயாச்சு, 4 தோற்று போயாச்சு, இடையில திட்ட விடுமுறை காலம்னு ஒன்று போட்டோம். அதனால் மறுபடியும் வேளாண்மை கையில் எடுக்கிறாங்க. வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழில், இது ரெண்டுக்கும் 5ஆவது ஐந்தாண்டு திட்டத்தில் முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம்
வளர்ச்சி இலக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா 1 2 ஜெயித்தோம், 3 நாளும் தோற்று போயிட்டோம். சரி 5ஆவது ஜெயிக்கணுமே, அதுக்காக தான் வேளாண்மை சுரங்கத்தொழில் வைக்கிறோம். அப்போ அதில் ஜெயிக்கிறோம். நம்ம நாடு எதை ஜெயிக்கிறோம்? வேளாண்மையிலையும் சுரங்கத்தொழிலும் ஜெயிக்கிறோம். 4.4% வச்சுருக்காங்க நம்ம வழக்கு இலக்கு அடையணும்னு. ஆனால் வெற்றி 4.8, அதை விட 0.4 கூட தான் கிடச்சிருக்கு. 4.4 to 4.8. ஓகேவாங்க. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள் போட்டுருக்காங்க பாருங்கள், டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. இதன் முன்வரைவு நம்ம சொன்னோம்ல, ஹராடோமர் மாதிரி, மகளநோபிஸ் மாதிரி, காட்கில் திட்டம் இதெல்லாம் சொன்னோம்ல. இதே போல் 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்திற்கான முன்வரைவு, அதாவது ஒரு எழுதுறதுன்னு கூட சொல்லலாம். இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லக்கூடிய இந்த முன்வரைவு என்பது டிபி தார், ஓகேவா, டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. இந்த திட்டம் பொறுத்த பார்த்தோம்னா 5ஆண்டு திட்டம் தான். ஆனால் 4வது ஆண்டுலேயே 4.8 அடைச்சி ஜெயிச்சு போச்சு. சரி போதும்டான்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க. எதை? 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சுழல் திட்டம். அது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டியாக போச்சுல, ஜெயிச்சாச்சுன்னு. ஸோ அப்போ அந்த 1 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுழல் திட்டம். ஓகேவா, சுழல் திட்டம் என்பது ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வந்து வருடம் எப்போனா 1978 to 79 இந்த வருடங்களை வந்து கொண்டு வராங்க. இச்சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. இது 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு கொண்டு வரப்பட்டது. 1 வருஷத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ 5 வந்து வெற்றி, 5 வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. 1 2 தோல்வி, 1 2 வெற்றி, 3 4 தோல்வி, 5 6 வெற்றி. ஈஸியாக வச்சுக்கோங்க. இத்திட்டத்தின் காலங்கள் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1980 to 1985. இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வறுமை ஒழிப்பு திரும்ப கேட்கப்பட்ட கேள்விங்க. வறுமை ஒழிப்பு ரொம்ப முக்கியம். வறுமை ஒழிப்பும் தொழில்துறை தற்சார்பும். வறுமையை ஒழிக்கணும், தொழில்துறையில் தற்சார்பு அடையணும். தற்சார்புன்னு என்னென்னா நம்ம நாடு வேறு நாட்டுகிட்ட கையேந்து நிற்கக்கூடாதுங்க. அது பேர் தான் தற்சார்பு. ஓகேவா. மேக்ஸிமம் நமக்கு தேவையானதை நம்மளே தயாரிச்சுக்கணும். அதான் தற்சார்புன்னு அர்த்தம். புரியுதாங்க? புரிஞ்சுக்கோங்க. வறுமை ஒழிப்பும் தொழில்துறை தற்சார்பும் ஆகும். வறுமை ஒழிப்பு என்பதே இதன் லட்சியமாகும். இந்த போட்டுருக்காங்க கார்பி ஹட்டாகோ. இது வந்து பல டைம் கார்பி ஹட்டாகோ எந்த இதில் கேட்டாங்க, எந்த திட்டத்தின் நோக்கம் மறுபடியும் கேட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ வறுமை ஒழிப்பு என்பது எந்த திட்டத்தின் நோக்கம் கேட்டாங்கன்னா 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்பது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோடைய நோக்கம். ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, முதலீட்டு திட்டத்தை எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலீட்டு திட்டம். முதலீட்டை போடுறா பார்த்துக்கலாம். நீ கடை வைக்க போறியா, முதலீட்டை போடு. பிஸ்னஸ் தொடங்க போகிற, பேங்க் தொடங்க போறியா, முதலீட்டை போடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது தான் 6ஆம் ஐந்தாண்டு திட்டம். 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் போய் பார்த்தோம்னா வளர்ச்சி இலக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 5.2%, ஆனால் 5.7% வெற்றி பெற்றது. இதுவும் வெற்றி. ஓகேவா. 4 5 ஆமாம் 5 6 வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அப்பாடா 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோம்னா 1985 to 1990. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திட்டத்துடைய நோக்கம் பார்த்தோம்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல். பொருளாதாரமே எப்படி வேணுமா, தன்னிறைவு பொருளாதாரம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு. நல்ல ஒரு ஆக்கப்பூர்வம்னா என்னது, ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொடுக்கணுங்க. தன்னிறைவான பொருளாதாரம் வேணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாருங்களேன். நாடு கிட்டத்தட்ட ஒரு 6 ஐந்தாண்டு திட்டம் போட்டாச்சு. 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன போடுறாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டே நம்பிக்கிட்டு இருக்க வேணாம், பொதுத்துறைக்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நம்ம பொதுத்துறை நம்பணும், தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லிட்டு பொதுத்துறைக்கு மேலாக முதன்முறையாக தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எதுனா இந்த ஐந்தாண்டு திட்டம் தான். ஓகேவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. அதனால தான் நான் இவ்வளோ மெதுவாக நிதானமாக டீட்டெயில்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. கூட பார்த்தாலே போதும், நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதை அடுத்து வந்து இது தனியார் துறைக்கு வெற்றியாக கூட இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. தனியார் துறைக்கு வெற்றியாக அமைந்தது. இலக்கு 5 தான் வைப்பாங்க, ஆனால் 6 அடித்து வெற்றி. 5 to 6 வச்சு 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 வைப்பாங்க, ஆனால் 6 அடிக்கும். எதில்? 7ல் ஜெயிச்சு வெற்றி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆண்டு திட்டங்கள். ஸோ இது முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரல. ஏன்னா நம்ம நடுவண் அரசு, மத்திய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்களே, அவங்களுக்குள்ள ஒரு நிலையற்ற சூழ்நிலை. இவர் பிரதமரா அவர் பிரதமரா அப்படின்ற ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை. அதனால் ஆனால் நாடு முன்னேறணும், அதுக்காண்டி தான் ஆண்டு திட்டம் என்பது ஒன்று கொண்டுப்பட்டது. அதாவது ஓராண்டு திட்டம் என்பது வேறங்க, சுழல் திட்டம் என்பது வேறங்க. ஓராண்டு திட்டம் 1968 69, சுழல் திட்டம் 78 79. இது வந்து ஆண்டு திட்டம். இது 90 91 91 92 வருஷத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எல்லாமே வேறு. இதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இரு ஓராண்டு திட்டங்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா 1992 to 97.
8ஆம் ஐந்தாண்டு திட்டம் அது 92 to 97. இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு மக்களுக்கு இத்தனை நாள் வந்து நாட்டை முன்னேற்ற பற்றி யோசிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்போம்டா, கல்வியை கொடுப்போம்டா அப்படின்னு சொல்லி கல்வி வேலைவாய்ப்பு வந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக முன்னேற போகிறோம். ஸோ கல்வியையும் வேலைவாய்ப்பையும் கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஓகேவாங்க. கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நலம் முதலான மனிதவள மேம்பாடு, மனித வளத்தை மேம்படுத்துவோம், அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்றத செஞ்சது தான் 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்த திட்டம் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை, முக்கியங்க புதிய பொருளாதார கொள்கை ஓகேவா அறிவிக்கப்பட்டது இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தான். 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் புதிய பொருளாதார கொள்கை என்பது அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு என்ன பார்த்தோம்னா 5.6 வச்சாங்க. 6.8 வச்சு வெற்றி தான். இங்கே பார்த்தீங்களா, 3 நாளும் தோத்தமா, 5, 6, 7, 8 நாலுமே கண்டினியூஸாக வெற்றி. அப்போ எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 5.6 வச்சு 6.8 வச்சு வெற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் காலம் 97 to 2002. ஓகேவா. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி, சமூக நீதியுடன் கூடிய எல்லாருமே சமமாக வளரணும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நோக்கம்தான் இது. அதாவது எல்லாரும் சமமாக என்னது, பணக்காரன், ஏழை, அந்த ஜாதி, இந்த ஜாதி, இப்படி என்னென்னமோ சொல்கிறோம்ல நம்ம, இது எதையுமே கணக்கில் எடுக்காமல் எல்லாரும் சமமாக வளரணுங்க, சமூக நீதி இருக்கணுங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்ன திட்டம் தான் என்னென்னா 9வது ஐந்தாண்டு திட்டம். இந்த திட்டத்தின் இலக்கு பார்த்தோம்னா 7% வந்து வச்சுருப்பாங்க. ஸோ தோல்வி ஆகி போகுது நம்ம நாட்டுக்கு. 5.6 தான் அடைய முடிஞ்சிச்சு, தோத்துட்டோம். ஓகேவா. 7% வச்சோம், ஆனால் 1.4 பாயிண்டில் விட்டுட்டோம், 5.6 முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் மறுபடி சொல்கிறது தான் முக்கியம். அடுத்து 10ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேவா. 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் தோல்வியில் முடிந்த ஒரு திட்டம். பார்ப்போமா. 2002 to 2007 என்ன சொல்கிறாங்க, அடுத்த 10 ஆண்டுகளில், அதாவது 2002 ஆரம்பிக்கிறதுல அடுத்த 10 வருஷத்தில் நம்ம நாட்டுடைய தல வருவாய். ஓகேவா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்போ நம்ம நாட்டில் வந்து சும்மா எடுத்துக்காட்டு சொல்கிறேன், 100 கோடிக்கு மேலே மக்கள் இருக்கும். இப்போ ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளுக்கு தலை வருமா. இப்போ 10 பேர் வேலைக்கு போக மாட்டான், ஒரு 5 பேர் வேலைக்கு போவேன், 2 பேர் வீட்டில் இருப்பாங்க, கூட 8 பேர் வேலைக்கு போவாங்க, 2 பேர் வீட்டில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பேருக்கும் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க, லிஸ்ட்டில் வர மாட்டாங்க. தலைக்கு இவ்வளவு மொத்தம் ஒரு 10 ரூபா சம்பளம் வாங்குறாங்க அந்த 8 பேரும். அப்போ தலைக்கு 1000 ரூபா வாங்குறாங்க, தலை வருமானம் 1000 ரூபா தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த தலை வருவாயை 2 மடங்காக உயர்த்தியது. ஓகேவா. இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போகிறோம், ஒரு 15,000 சம்பளம் தராங்கன்னு வச்சுக்கோங்க. இதே ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறோம், ஒரு 30,000 சம்பளம் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவே 30,000 அவன் 15,000 யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்தியா லெவலில் பார்க்கும்போது ஓவராலாக இவே ஒரு 30,000 அவே 15,000 மொத்தம் 45,000. அப்போ ஆளுக்கு 22,500 வாங்குறாங்க. அதுதான் தலை வருவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவாங்க. ஸோ அடுத்த 10 ஆண்டுகளில் தல வருவாயை உயர்த்த 2 மடங்காக உயர்த்தணும். ஓகேவா அப்படின்னு சொல்லி இலக்கு வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க, இந்த திட்டம் 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைத்தது. வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோள் இருந்துச்சு. ஆனால் நம்ம நாடு தோற்று போச்சுங்க. 8 வச்சாங்க, 7.2 வரையும் வந்துட்டோங்க. 8% இலக்கு வச்சு 7.2 வரையும் வந்துட்டோம். ஒரு 0.8 பாயிண்ட்லாம் தோற்று போயிட்டாங்க. அடுத்து 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் ஃபினிஷிங் பாயிண்ட். 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் காலம் பாருங்கள், 2007 to 2012. இதில் என்னென்னா விரைவாக வளரணும், அதிகமாக வளரணும், நல்லா வேகமாகவும் போகணுமா, அதிகமாகவும் வளரணுமா, ஆனால் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்கணுமா, நம்ம நாட்டுக்குள்ளே அந்த வளர்ச்சி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 8.1 வச்சாங்க, ஆனால் இலக்கு 7.9 மட்டுமே அடைஞ்சு தோல்வியை சந்தித்தது இந்தியா. அடுத்து 12 கண்டினியூஸாக தோற்றுட்டே வருது தெரியுதா. எதுலேருந்து தோக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி, 10வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி, 11வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி, கண்டினியூஸாக 3 தோல்வி. 12வது இலக்கு தோக்கக்கூடாது அப்படின்றக்காக என்ன பண்ணிட்டாங்க, சரி இதுவும் தோற்றக்கூடாதுன்னு நினச்சி பண்ணாங்களா இல்லை மாற்றி பண்ணணும்னு நினச்சி பண்ணாங்களான்னு தெரில. என்ன சொல்கிறாங்க, 2012 to 2017 இது பார்த்தோம்னா இதன் முதன்மை நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகும். என்ன சொல்கிறாங்க, விரைவான அதிகமான, அங்கேயும் சொன்னாங்க விரைவான வந்துச்சு, அதிகமான வந்துச்சு, உள்ளடக்கிய வளர்ச்சி வந்துச்சு. ஆனால் இந்த நிலையான வளர்ச்சி என்பது வரலை. ஸோ நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா 12 போடணும். இந்த நிலையான அப்படின்ற பாயிண்ட் இல்லாட்டி 11வது திட்டம் போட்டுக்கிறணும். ஓகேவா. இதோட வளர்ச்சி இலக்கு 8 வச்சாங்க. ஆனால் இது முடியறதுக்கு முன்னாடியே 2015 இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஐந்தாண்டு திட்டத்தை கலைச்சி விட்டுட்டு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிதி ஆயோக் 2015 ஜனவரி 1 கொண்டு வந்தார். அதை பற்றி தனியாக வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்தியா திட்டமிடலுக்கு இந்த ஐந்தாண்டு திட்டம் நம்ம நாடு முன்னேறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பற்றாக்குறை
பற்றாக்குறையான வளங்கள். அதிக வளத்தை யூஸ் பண்ணி வேகமாக முன்னேறது நாடு கிடையாது. பற்றாக்குறையான வளத்தை யூஸ் பண்ணி நம்ம முன்னேறிச்சு நம்ம இந்தியா. அதுக்கு இந்த 5ஆம் திட்டம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ற பாயிண்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரஷ்யாட்ட எடுத்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க. நிதி ஆயோக் பொறுத்தவரையும் பார்த்தோம்னாங்க, திட்டக்குழுக்கு மாற்றாக 2015 கொண்டு வந்தான்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிதி ஆயோக் பற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ முடிஞ்சுங்க இந்த லெசன். அதாவது லெசன் கிடையாது, 5ஆம் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லெசன் முடிஞ்சு இதுவரை பார்த்தவங்க யூஸ்ஃபுல்லாக நினச்சவங்க ஒரு லைக் பண்ணிட்டு போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் 5ஆம் திட்டத்தை பற்றி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்களே, அதை ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. 5ஆம் திட்டத்துக்கு மூல காரணம் என்ன பார்த்தோம்னா இந்தியாவின் திட்டக்குழு. ஸோ இந்தியா திட்டக்குழு வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ரெண்டுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.